வணக்கம், டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம கிளினிக்கு பாபு சார் வந்திருக்காங்க. சாருக்கு வந்து கடந்த 20 வருஷமாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சுகரும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ காலில் வந்து ஒரு ஆணி குத்தி அதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் வேறு இருந்து உள்ளவே ரொம்ப நாள் இருந்தது தான். அது இருந்து ரொம்ப நாள் வந்து அந்த புளி புண்ணாயிடுச்சு. குதிங்காலில் பார்த்தோம்னா புளி புண்ணா ஆறாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 வருஷமாக ஆறாமல் இருந்துச்சா சார்? ஒரு வருஷமா அந்த புளி புண்ணாவே இருந்துச்சு, ஆறாமலே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வலியும் ரத்தம் ப்ளீடிங்கும் ஆகிட்டு இருந்துச்சு, ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சார் நம்மள்கிட்ட ஜஸ்ட் 2 months தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த வூண்டு ஹீல் ஆகிடுச்சு. அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை 1 வருஷமாக ஆறாமல் இருந்த புண்ணு வந்து ஈஸியாக அவங்களுக்கு க்யூர் ஆனதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட ஹாப்பியாக சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்க காலையும் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு காலில் வந்து ஒரு ஸ்க்ரூ குத்திடுச்சு. அது செப்டிக் ஆகி தண்ணி காலில் கூட செப்டிக் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மணி இருக்கும் பாருங்க கழுத்தில், அந்த மணியும் குத்தி உள்ளே இருந்திருக்கு, தெரியல. அது கண்ணாடி மணி. அந்த மணி நடக்க 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 அது அப்படியே கொஞ்சமாக அந்த இவ்வளோ பெருசாக ஒரு இன்ச்சுக்கு அது வந்து குழி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியை வெட்டி எடுத்து அந்த இடத்துல வச்சு தைக்கணுன்னாங்க. நான் 1 வருஷம் இந்த புண்ணே ஆறலைன்னா அப்போ முன்னாடி உள்ளது வெட்டினா அது எப்படி ஆகும்? அதனால் நான் போகல, ஏன்னா காலை கீழே வைக்க முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்தோம். இங்கிலீஷ் மருந்து ரொம்ப சாப்பிட்டேன், அல்சர் வந்துருச்சு. 1 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நான் இவங்க ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்தேன், மாத்திரை கொடுத்தாங்க. 2 மாதம்தான் அந்த கால் பாருங்கள் சுத்தமாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு தான் நல்ல பெரிய குழி புண்ணு இருந்துச்சு. நான் அந்த பழைய ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த கால் வந்து நல்லா தள்ளி வச்சுக்கிட்டேன். கால் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுச்சு. ஸோ மருந்து கொடுத்தாங்க, அது மேலே போடுறதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எந்த பத்தியமும் கிடையாது. ஆனால் மாத்திரை அவங்க சொன்ன மாதிரியே நான் 3 டைமும் எடுத்துக்கிட்டேன். நல்லாயிடுச்சு. சந்தோஷம். உண்மையிலே அவங்களுக்கு நான் வந்து முஸ்லீமு, ஆனால் அவங்களுக்கு நாம் வந்து பிரார்த்திப்போம். ஏன்னா நிறைய பேர் குணப்படுத்துகிறாங்க. நன்றி. நீங்களும் வாங்க. ஓகே, நன்றி.